ஏசப்படி அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு சொன்னால் பிள்ளைகளா, ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ யாரெல்லாம் பிளேனில் போக விருப்பம்? ஏன் நாங்கள் பிளேனில் போக விருப்பம்? ஏன்னு சொன்னால் தரையில் போகுது முதலாவது விஷயம். ரெண்டாவது, பிளேன் வானத்தில் பறக்குது. அப்போ நம்ம எந்த நாளும் அனுதினமும் சில நேரம் ஸ்கூல் போகும்போதோ எங்கே போகும்போதோ நாங்கள் ஒரு வாகனத்தில் போகும்போதோ நாங்கள் தரையில் தான் அந்த வாகனம் போகுது. அப்போ எங்களுக்கு தெரியும் அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, அது பெரிய ஒரு ஆபத்து ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு ரோடு ஒன்று இருக்குது, அதுக்கு போகிற ஒரு வழி ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு அது குறித்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நமக்கு தோணாது. ஆனாலும் நாங்கள் பிளேனில் போகும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், பிளேன் எங்கே போகும்? வானத்தில் பறக்கும். வானத்தில் எந்த ஒரு ரோடும் கிடையாது. அப்போ அது எப்படி போகுது? நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இப்போ நம்ம சொல்லுவோமே, நம்ம இந்தியாவுக்கு பயணம் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு நடந்து போக முடியாது. அப்போ நாங்கள் பிளேனில் தான் போகணும். முதல்ல கப்பல்கள் போட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ அது இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நாங்கள் பிளேனில் போகணும்னு நினச்சிக்கொள்வோமே. இப்போ நாங்கள் பிளேன் போகிறோன்னா நமக்கு என்ன வேணும்? அத்தியாவசியமான சில விஷயங்கள் நமக்கு பிளேனில் போகிறோன்னா தேவை. முதலாவது என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். ரெண்டாவது, நமக்கு தேவையான துணிமணிகள் தேவை. நமக்கு அதுக்கு தேவையான ஒரு பேக் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் அங்கே சில கோட்பாடுகள் இருக்கும். நீங்கள் பிளேனுக்கு ஏற முன்னே இல்லாட்டி அந்த பாஸ்போர்ட்டை காட்ட முன்னே நீங்கள் இப்படி சில கோட்பாடுகளை நீங்கள் கவனமாக பார்த்து அதுபடி நடக்கணும்னு சொல்லி கோட்பாடுகள் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ அது மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு பிளேனுக்குள்ளே போயிட்டு உட்காந்து, அப்போ நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்? அவங்க சொல்லுவாங்க, அதில் பிளேனில் இருக்கிற உள்ளுக்கு வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களோட பெல்ட்டு போடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இதை எடுத்து இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் நமக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுப்பாங்க. சரி, கடைசியில் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெல்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கொஞ்சம் நேரம் தரையில் பிளேன் அப்படியே போய்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடும். இப்போ இன்றைக்கி நான் சம்மந்தமே இல்லாமல் பிளேனை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா பிள்ளைகளா? இன்றைக்கி நான் சம்மந்தமே இல்லாமல் கதைக்கலை. பிளேன் இப்போ உங்களுக்கு தெரியும், பிளேன் தரையில் போகாது, அது வானத்தில் தான் பறக்கும். அது மேலே எடுத்துக்கொள்ளப்படுது, அப்படி மேலே உயருது. சரியா? இன்றைக்கு போகிறது, ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு நடந்தால் போனார்? இல்லை, அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ நான் சொன்னேன் தானே, பிளேனில் போக முன்ன பிள்ளைகளாம் எங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் செய்யணும். நாங்கள் பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஃபார்ம்ஸ் அது இதெல்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் விசா கிடைக்கணும். இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் பிளேனுக்குள்ளுக்கு போய் உட்கார வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த ஒவ்வொரு ரூல்ஸுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம காரியங்கள் செய்யணும். இப்போ ஏசப்பாவும் சொல்கிறாரு, அவர் இந்த உலகத்துக்கு ஏன் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார் எங்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும். அப்போ ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தார்? சும்மா ஜாலியாக இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இருந்தாரா? அவருடைய இளமை காலத்தில் அவருடைய பிதா அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த காரியம் நிறைவேற்றுறதுக்காக அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் அனுதினமும் மக்களோட பழகி, மக்களுடைய தேவைகளை சந்தித்து, அவங்களுடைய பாவங்களை மன்னித்து, அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து, அவங்களே பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரர் ஆக்கினார். இப்போ ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து ஜாலியாக இருக்கலே, சந்தோஷமாக இருந்தார். அவருடைய மக்களோட அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது எல்லாம் சந்தோஷமாக. இப்போ நம்ம ஜாலி பண்ணுவோம் எப்படி? நல்ல ஒரு பேக் பேக் ஒன்று ரெடி பண்ணுவோம், அதில் தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு நல்லா பாட்டு படித்து டான்ஸ் ஆடி அப்படி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், தப்பில்லை. ஆனாலும் ஏசப்பா அவர் என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் நிறைய பழகினது யாரோட? நிறைய பழகினது பாவியான மக்களோட, நிறைய பாவம் செய்கிற ஜனங்களோட,
பழகி அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் இது செய்கிறது பாவம், இது நீங்கள் இப்படி செய்யாதீங்க, நீங்கள் இது செய்தால் உங்களுக்கு நிறைய பாவம் செய்கிற மக்களோட தான் ஏசப்பா பயணம் செய்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு இந்த மாவும் பாவமும் வரும், நீங்கள் இப்படி செய்தால் இந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு வரும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீங்க, நீங்கள் உண்மையாக மனஸ்தாபப்படுங்க, உண்மையாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஆளுக்கும் ரொம்ப தாழ்மையாக அன்பா அரவணைப்பா அவர் சொல்லி கொடுத்தார். அப்போ ஏசப்பா, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணும், எல்லாம் முடிஞ்சு ஏசப்பா உயிர் தெரிந்தார். உயிர் தெரிந்ததுக்கப்புறம் ஏசப்பா அவருடைய சீஷர்களோடு இருந்து அவர் சொல்கிறாரு. இப்போ நாங்கள் அது சொல்கிற வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துலேருந்து 53ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகளா, உங்களோட வீட்டில் வேதாகமத்தை திரும்பி பார்க்க சொல்கிறேன் பிள்ளைகளா. லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துலேருந்து 53ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசப்பா சொல்கிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட சீஷர்களுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு வந்த காரியம் பரிபூர்ணமாக நிறைவேறி முடிஞ்சு. ஏன்னா தேசப்பா இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்படி ஒரு மனுஷன் வருவார், அவர் இப்படி காரியங்கள் செய்வார், எங்களுடைய பாவத்துக்காக மறிப்பார், மறித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார், இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே எழுதியிருக்கு. மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில், சங்கீதத்தில், அப்படி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல நம்ம இதை காணலாம். அப்போ ஏசப்பா இந்த இடத்துல அவரோட சீஷரோடு நான் வந்த காரியம் பரிபூர்ணமாக நிறைவேறி முடிஞ்சு, இப்போ நான் என்னுடைய பிதாவுக்கிட்ட போக வேண்டிய காலம் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன் தானே, நம்ம பிளேனுக்கு ஏற முன்னே நாங்கள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஏசப்பா அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போக முன்னே அவரோட சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நான் போக போகிறேன், ஆனால் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர், உதவியாளர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், எனக்கு பதிலாக நான் வரும் வரைக்கும், நான் திரும்பவும் வருவேன், நான் வரும் வரைக்கும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் சொல்லி. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னே நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும், நான் எது செய்தேனோ அதே மாதிரி நீங்கள் பின்பற்றி நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு, நம்மட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூளைகளுக்கும் போய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து யார், அவர் எதுக்காக வந்தார், அவர் என்ன செஞ்சார், அவர் எங்களோட பாவத்துக்கு எங்களோட பாவங்களுக்காக மறிச்சு 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார், இது எல்லாத்தையும் குறித்து நீங்கள் சொல்லுங்கள், அவங்க மனம் திரும்பி ரட்சிப்படையணும்னு சொல்லி இயேசு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டார். நீங்கள் இது எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி சொல்லும்போதே இயேசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இதுதான் பிள்ளைகளா, நாங்களும் அனுதினமும் நம்ம சில வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது நாங்கள் ஏசப்பாக்குரிய காரியம், ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து, நான் யார், நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் எனக்காக ஏசப்பா அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார், அப்போ ஏசப்பா என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு, என் மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்கு, எனக்காக யார் இது செய்வா, யாருமே செய்ய மாட்டாங்க. நான் செய்வேனா, நான் யாருக்காக என் உயிரை கொடுப்பேனா, யோசிப்பேன், கொடுக்க முன்னே யோசிப்பேன். ஆனால் ஏசப்பா நான் யாருன்னே தெரியாது, நான் எங்கே இருக்கேன்னு ஏசப்பாவுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி. ஆனால் ஏன் எனக்காக ஏசப்பா மறிக்கணும்? ஏன்னா ஏசப்பா அவருடைய பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டார், எங்களுக்கு அன்பு செய்தார், எங்களுக்கு கூட அவருடைய உண்மையான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் பிள்ளைக்கு நாங்கள் இந்த வேலையை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஏசப்பா எந்த காரியத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அவர் அதை பரிபூர்ணமாக செய்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய ஆவியானவர் எங்களுக்காக தந்து அந்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தில் பல பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம்.
நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்னு சொல்லி. ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்கு தான் நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ஞானத்தில் சிறந்தவர்கள் சிறு பிள்ளைகள். அப்போ நீங்கள் ஏசப்பா செய்ததை நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம், நாங்கள் இந்த வேதாங்கத்தில் அனுதினம் பார்க்குறோம், நாங்கள் சண்டே ஸ்கூலில் படிக்கிறோம். அப்போ இது எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்மளோட அயலாருக்கு, நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நாங்கள் கிடைக்கிற சிறிய நேரத்தில் கூட ஏசப்பாவை பற்றி நம்மளால் சொல்ல முடியும். ஏசப்பா நமக்காக வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்காரு, திரும்பவும் நமக்காக வருவார். அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரோட எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோட எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் போகும்போது, நாங்கள் வாழும்போது, நாங்கள் பிறருக்கு சுவிசேஷ அறிவிக்கும் பிள்ளைகளாக மாறணும். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த காணொளி பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பிள்ளைகளாக மாற என் தேவன் நீங்கள் கிருபையாக இருந்து வழி நடத்த வேணுமா பாணி ஜெபிக்கிறேன். ஜீவனும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென்.